இன்றைய தியானம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. எபேசியர் 3:20. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நாம் நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய வல்லவர். ஆனால் நமக்குள்ள அந்த வல்லமை இருக்கா? நம்புறதுக்கு நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்கிற வல்லமையை கர்த்தர் பார்த்து, விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அதை பார்த்து தான் நமக்கு அவர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்வார். நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் நமக்குள்ள அவிசுவாசம் இருந்து கொண்டு இருந்தால் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு கைகூடி வராது. பிரியமான என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார். அத்தி மரம் துளிர் விடாமல் போனால் அந்த சிச்சுவேஷன் தான். எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எனக்கு வாக்கு கொடுத்துட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தார், என்னை அழைக்கும் போது கொடுத்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தார், 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தார், இந்த வருஷ துவக்கத்தில் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் என்ற நிச்சயம், என்ற நம்பிக்கை, என்ற வல்லமை எனக்குள்ளே இருக்கின்றதை கர்த்தர் பார்த்துட்டார்னா நமக்கு உதவி செய்ய வல்லவர் அவர் தான். பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்குறாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு ஆதியாகமம் 17:1 சொல்றார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ இப்ப இருக்கிற ஆபிராம் கிடையாது, உன்னை நான் ஆபிரகாமா மாற்ற போறேன். ஓ மனைவி சாரா கிடையாது, சாராளாய் நான் மாற்ற போறேன். நீங்க திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக, திரளான ஜாதிகளுக்கு தாயாக மாற போறீங்க. நீங்க விசுவாசிங்க, நீ உத்தமனா மட்டும் இரு, அதை நான் செய்வேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, எரேமியாவில் நம்ம அடிக்கடி ஜெபத்தில் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை என்ன? எரேமியா 32:17 எரேமியா 32:27 அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் கேட்குறாரு, நம்மளை பார்த்து கேட்குறாரு. ஒன்றும் கிடையாது பிரியமானவர்களே, அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். மனுஷனால தான் முடியாது. நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு உதவி செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே எதை குறித்து கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களில் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 29:30 ஒரு காரியத்தை சொல்றாரு. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால நமக்குள்ள என் ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார், எனக்கு உதவி செய்வார். ஆபிரகாமுக்கு 100 வயதுல, சாராளம்மாக்கு 90 வயதுல கற்பத்தின் கனியை கொடுக்கிறன் வாக்கு கொடுத்தார் இல்லையா? அந்த தேவன் எனக்கும் செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறத கர்த்தர் பார்த்துட்டார். நான் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு நமக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க. அவங்க நமக்கு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவாங்க. ஏன்னா யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு எதுக்கு வந்தார்னா, நம்முடைய ஆத்துமாவை, ஆவிய, சரீரத்தை முற்றிலுமாய் பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து, பிசாசின் கரத்திலிருந்து மீட்டெடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அது பரிபூரணப்படும்படிக்கு தான் அவர் நமக்காக வந்தார்.
அவர் ரட்சிக்க வல்லவர், அவர் உதவி செய்ய வல்லவர், அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆகவே நமக்குள்ள விசுவாசம் மட்டும்தான் தேவை பிரியமானவர்களே. என்ன விசுவாசம்? ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார், ஈசாக்குக்கு நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு நிறைவேற்றினார். ஆமென். அப்படியே யோசேப்புக்கு நிறைவேற்றினார், அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றினார், எனக்கும் நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறத கர்த்தர் பார்த்துட்டார்னா நம்மளை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நமக்குள்ள எந்த அவிசுவாசத்தை பிசாசானவன் கொண்டு வந்தாலும் மனம் பதறாம, பயப்படாம, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம, வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், நான் சர்வ வல்லவருக்கு முன்பாக நான் உத்தமனா மட்டும் இருப்பேன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்னோட சிந்தி ஜெபிப்பீங்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எபேசியர் 3:20 படி இந்த நாளிலே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஊழியர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், விவாகம், மற்ற பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் அவங்களுக்குள்ள கர்த்தர் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பேரில் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு அவங்க உங்களுடைய வார்த்தை நிறைவேறும்னு காத்துட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்வீராக. பிதாவும் குமாரனாகிய இயேசுவும் ஒன்றாயிருந்து ஒவ்வொருவருக்கும் நீர் பரிபூரணமான நன்மைகளை கொடுக்க போறது கை ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்தது கை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.